வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கிட்ட ஆச்சு. ஸோ வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் முடியலை. ஸோ வேலைகள் அதுக்கேற்றாப்புல இருக்குது. அதனால் ரெகுலராக போட முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் 31, 2024 கடைசி நாளில் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா புது வருஷம், அதாவது 2025 நம்ம பிறக்க போகுது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை நம்ம மக்களோட பகிர்ந்து கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 2025 நம்ம ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இந்த 2025 எதிர்நோக்கி இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சில அட்வைஸை கொடுக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவத்திலேருந்து ஒரு சில காரியங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடியது தான், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. சும்மா ஏதோ படித்தோம், கடமைக்கு படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து படிக்காங்க. ஒரு சில காலத்தில் முதல்ல அப்படி படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சும்மா கடமைக்கு ஏனதானோ படித்தோம் அப்படின்ட்டு படித்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஸோ அந்த எக்ஸாமில் எது இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்ட்டோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கோலை செட் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் கோல் எப்போதுமே ஒரு உயர்ந்த கோலை வைக்க ட்ரை பண்ணுங்கள். உயர்ந்த கோலு, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க. நம்மளால் நிச்சயம் முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை, பாசிட்டிவ் மைண்ட் செட்டை தயவு செய்து தளர விட்டுறாங்க. பாசிட்டிவோட அப்ரோச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சும்மா கடமைக்கு படித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா அதை ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் 2025 குரூப் 4 கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குரூப் 4 எக்ஸாம்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்ட் பார்த்திங்கன்னா விஓ எக்ஸாம், கரெக்டாக. ஸோ அந்த விஓ எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணி பாஸ் ஆகி விஓ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா, அந்த கோலில் எது இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை அச்சீவ் பண்ணணும். தயவுசெய்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, என்னுடைய அனுபவத்திலேருந்து ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம், ஏதோ ஒரு வேலை கிடச்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை சும்மா ஏனதானோ செட் பண்ணிக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு வேலை தான், ஏனதான ஒரு வேலை கிடச்சும் பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் உங்களுடைய கோல் எப்போதுமே உயர்ந்தபட்ச கோலாக எப்போதுமே வைங்க. ஒரு சிலர் குரூப் 4 கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கலாம். ஒரு சில குரூப் 2 கிளியர் பண்ணணும்னு நினைக்கலாம். ஒரு சில குரூப் 1. ஸோ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்தபட்ச கோலாக வைங்க. அதே மாதிரி பாசிட்டிவாகவே அப்ரோச் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முந்தைய நாளில் நீங்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக 2025 உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஏன்னா நம்மளும் கடந்து வந்திருக்கோம் பார்த்திங்களா, அதனால் எனக்கும் தெரியும். ஒரு சிலர் மைண்ட் செட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போ 22 வயசு தான் ஆகுது, எனக்கு 23 வயசு ஆகுது, நம்மளுக்குன்னா டைம் இருக்குது, பின்னாடி எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாமில் என்ன இல்லைனா அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், அடுத்த எக்ஸாமில் என்ன இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி போய்கிட்டே இருக்கும். தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. இந்த எக்ஸாமில் குரூப் 4 கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, வரக்கூடிய குரூப் 4 நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை செட் பண்ணுங்கள். வயசு கம்மியாக தானே இருக்குது, பார்த்துக்கலாம், அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம். தயவு செய்து அந்த மாதிரி யோசிக்கவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா பின்னாடி வேலை கிடைக்கும், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப இதாகும். சின்ன வயசுல வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுங்க. சின்ன வயசில் நீங்களாம் கவர்மெண்ட் சர்வீஸ்க்குலாம் வந்துட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்காது தெரியாது. உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. அதே மாதிரி சின்ன வயசுல வேலைக்கு வந்துட்டுனா உங்களுக்கு சர்வீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சேலரி அதிகமாகும். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள பெரிய பெரிய பதவிகளுக்கு வரலாம். ஆனால் சின்ன வயசுலேயே அதுக்கு வேலைக்கு வரணும். ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியராக படிக்கணும்,
பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வச்சுக்கணும். எந்த ஒரு கோலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் அதிகபட்சமாக என்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கு சூஸ் பண்ணி படிங்க. சரியா? சும்மா யானதானு படிக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக 2025 உங்களால் நிச்சயமாக வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ வரக்கூடிய டைம்களை வேஸ்ட் பண்ண 2025 வருடம் வருது. டைம்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இருக்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக இருந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்க இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அநேகர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களால முடியலை. ஆனால் உங்களுக்கு ஃபுல் டைமாக இருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னா தயவு செய்து அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய ஃப்யூச்சர் இருக்கும். அநேகர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே 22 வயசுலேயே கலெக்டர் ஆகிறாங்க, 23 வயசுலேயே கலெக்டர் ஆகிறாங்க, இன்னும் பெரிய பெரிய பதவிகளுக்கு வர்றாங்க. சின்ன வயசுலேயே வர்றாங்க. எப்படி வர்றாங்க? ஒரே விஷயம், டெடிக்கேஷனாக படித்தாங்க. அந்த வாய்ப்பை, அந்த சுச்சுவேஷனை, கிடைச்ச வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அநேகருக்கு வாய்ப்பு கிடச்சி ஆனால் சரியாக பயன்படுத்தலை. அநேகருக்கு கிடச்சி யானதுடன் அதை பயன்படுத்தி பல வருஷங்கள் கழிச்சு வேலை கிடச்சாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயோ இத்தனை நாளாக நான் மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு இந்தந்த வாய்ப்புகள்லாம் கிடச்சிச்சா, சரியாக பயன்படுத்த விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அதனால் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா 2025 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஒவ்வொரு நாளுமே கவனமாக படிங்க, இன்ட்ரெஸ்டோடு படிங்க, சின்சியராக படிங்க. மற்ற காரியத்தெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு முழு கவனமும் ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக படிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களால் 2025 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ரொம்ப நாள் வீடியோ போடலைன்னா கூட அநேகர் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னாச்சு வீடியோ போடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி என் பேக்ரவுண்டில் இருக்கிறதுங்க நினைக்கும் போது யூடியூப்புங்கிறது ஒரு சும்மா ஏதோ ஒன்று தொடங்கணும் அப்படின்னு தொடங்கினேன். இப்போ என்னால் அதை விட முடியாது. அந்தளவுக்கு என் மேலே பாசமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய அனுபவங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுவேன். நீங்களும் ஒரு நல்ல ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. அதுக்கேற்றாப்புல நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் இது பண்ணிங்கனாலே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஓகேவா? இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி.